நான் 8th படிக்கும் போது கதையில இந்த இடத்துக்கு வரணும் என்று அப்ப இருந்து படிப்படியா தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது. எங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம். அதுக்கு முதல் அடித்தளம் கொடுத்தாரு என் அண்ணன் தாமஸ் சார். அதாவது எனக்கு கிடைச்ச 2 ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த கடவுள் ஃபர்ஸ்ட், செகண்ட் ராஜ்குமார் சார். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சினிமால வந்து காசு வருமா வராத எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து அவரு என்ன மட்டுமே நம்பினார். வருது வரல, நீ வந்து சூப்பரா பண்ற, அதாவது உண்மையா இருக்க. நம்ம என்னன்னா என்னுடைய இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ரொடியூசர்ன்ற அந்த கெத்து இல்ல, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் வாயா போயான்னு அப்படி பேசிட்டு இருக்காரு மனுஷன். எவ்வளவு போட்டிருப்பாரு சினிமால, அவர் இழந்தாரா எடுத்தாரா எதுவுமே எங்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா படம் 1 வாரம் ஓடிச்சு. அது வரைக்கும் நான் மீடியாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அளவுக்கு கொண்டு போனாரு என்னுடைய அண்ணன் தாமஸ் சார் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் சிவமண்ணா எனக்கு கிடைச்ச செகண்ட். எனக்கு அண்ணன்ல அவரு ஒரு காட் மாதிரி. ஏன்னா அவரு வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார் கிட்ட இருக்காரு. இப்படி ஒரு பையன் இருக்கான், மணி மைண்டு கிடையாது, சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு. அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவார், ஒரு லுக்லேயே பண்ணுவார். அப்போ வந்து ஷார்ட் பிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம். அப்ப கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை அது இதெல்லாம் இல்லை, ஏற்கனவே கொடுப்பாரு மனுஷன். அப்படி பண்ணாரு. எங்க டீம் வந்து என் பசங்களை நான் சொல்லணும், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்ன வரைக்கும் ஜெய் எங்க இருக்கான். இவன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர். அவன் காலேஜ் படிக்கும். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், பிஎஃப்ஏ 4 வருஷம், எம்எஃப்ஏ 2 வருஷம் பண்ணேன் இங்க கவின்கலை கல்லூரியில. அப்ப வந்து என்னுடைய ஜூனியர் இவன். ஷார்ட் பிலிம்ல இருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மணி மைண்டே கிடையாதுங்க. அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு எதுவுமே, அண்ணன் கூப்பிட்டாரு அவ்வளவுதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து சதாம்னு ஒரு ரெஸ்டன்ட் வந்தான். அதுக்கப்புறம் வந்து பிரபா, அதுக்கப்புறம் ஜெகன், செல்வா, ராஜேஷ், இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பா சொன்னேன், இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு. ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே அவங்க. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ராஜ் பிரபா பழக்கம், ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அவரோட பண்ணேன். ஆனா எல்லா ஷார்ட் ஃபிலிமுக்குமே ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து இன்னைக்கு வந்த படம் வரைக்கும் ஃபுல்லா உங்களோட எடிட்டர் இருக்காரு. அவரும் அப்புறம் வந்து